அனைவருக்கும் வணக்கம். ஸ்ருதி ஹெர்பல் லேபரட்டரிஸ்லேருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி. இன்னைக்கு நம்ம திருச்சி மாநகரத்தில் இருக்கோம். திருச்சியில் உள்ள தொழில் முனைவர்கள் பேச வந்திருக்காங்க. இப்போ கமலாமா ஃபேமிலியாக இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லைங்க, அவங்க ஹஸ்பண்டும் வந்திருக்காங்க. அவங்களும் இங்கே அவங்களோட சேர்ந்து பேசணும்னு விருப்பப்பட்டாங்க. அவங்களும் பேசுவாங்க. அவங்க பசங்களும் அவங்க ஹஸ்பண்டும் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் அதை கொண்டு வந்திருக்காங்க. அவரும் பேசணும்னு விருப்பப்பட்டாரு. அவர் இப்போ பேச போகிறாரு. உங்களோட சேர்ந்து நானும் கேட்க போகிறேன். வணக்கம். நாங்கள் திருச்சி ஸ்ரீரங்கத்துலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் பால் வியாபாரம் ரொம்ப நாளாக ஒரு 200 வீட்டுக்கு பால் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். இவங்க ஆர்கானிக்ஸ் முறையில் மற்றபடி எல்லாம் மருந்து உடம்பு சரியில்லை காய்ச்சல்னாலும் சரி இவங்க வீட்லேயே மருந்து தயார் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. எங்கள் பேத்தி ரொம்ப நாளாக சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா. அவளுக்கு ஹெல்த்தி ஃபுட்டாக என்ன கொடுக்கலாம் அப்படின்ட்டு இவங்களே பார்த்துட்டு ஏபிசி மால்ட்டுன்னு ஒன்று தயார் பண்ணி கொடுத்தாங்க. அது குடித்ததுக்கப்புறம் எங்கள் பேத்தி கொஞ்சம் நல்லா உற்சாகமாக நல்லா இருந்தா. அதுக்கப்புறம் போய் இதை எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் இதை நம்மளாக போய் கொடுத்தா நல்லா இருக்காது, நீங்கள் போய் நல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்டு தஞ்சாவூரில் போய் நிப்டத்தில் போய் நல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தாங்க. ட்ரைனிங் ஏபிசி மால்ட்டுக்கு மட்டும் ட்ரைனிங் எடுத்தால் பத்தாது, மற்றது ஒரு 2-3 ப்ராடக்ட் ட்ரைனிங் எடுத்துருவாங்க அப்படின்னேன். அங்கே தஞ்சாவூர் நிப்டத்தில் போய் ஏபிசி மால்ட்டு, பீட்ரூட் மால்ட்டு, கத்தாழை மால்ட்டு, செவ்வாழை மால்ட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதையும் வீட்டில் செஞ்சே கொடுத்து பார்த்தாங்க. அப்புறம் என்னுடைய பால் ஊற்றுற கஸ்டமர் ஒரு 200 பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட கொண்டு நாங்கள் கொடுத்து பார்த்தோம். அவங்களும் நல்லா இருக்குது, ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படின்னாங்க. எங்கள் பேத்தி சளி அதிகமாக பிடிச்சிட்டே இருந்துச்சு. அது சளி பிடிச்சா நாங்கள் ஆடாதோட கஷாயம் தான் கொடுப்போம். அதே மாதிரி பேத்திக்கு கொடுத்தோம்னா அது கசப்பாக இருக்குன்னு குடிக்கவே மாட்டேன்ட்டா. அப்போ அதையும் ஒரு மால்ட்டாக பண்ணி அதையும் பேத்தி கொடுத்து பார்த்தோம். அவங்களும் அதை சாப்பிட்டு பார்த்து சளியெலாம் சரியாக போயிடுச்சு. அப்புறம் 2 கஸ்டமரை கேட்டாங்க, ஏன்னா இது மட்டும் தான் தயார் பண்ணுறீங்களா அப்படின்னு. அந்த ஆடாதோட மால்ட்டை கஸ்டமர்கிட்ட நாங்கள் கொடுத்தோம். அவங்களும் பார்த்து நல்லா இருக்குன்ட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி நாங்கள் வல்லாறு மால்ட்டு செஞ்சு அப்புறம் அதே மாதிரி அது மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் பண்ணுறோம், ஹெல்த்தி மிக்ஸ் பண்ணுறோம். எல்லாமே கொடுத்து நான் பால் ஊற்றுற கஸ்டமருக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 பேர்த்துக்கு பக்கம் எல்லாம் கொடுத்தேன். நல்லா இருக்குன்னு ரிசல்ட் கொடுத்தாங்க. அதே மாதிரி பிறகு நம்ம அங்கே போய் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, மளிகை கடை இந்த மாதிரி கொண்டு கொடுத்துருவோம். அதே மாதிரி எங்கள் பையன் சென்னையில் இருக்காப்புல. எங்கள் சென்னையில் அவங்களும் இந்த பையனும் அவங்க தெரிஞ்சவங்களுக்கு கஸ்டமருக்கெல்லாம் கொடுத்தாங்க. அவங்களும் கடையில் கொண்டு வச்சுருக்காப்புல. அது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கே ஸ்ரீரங்கத்துலேயும் நாங்கள் திருவானைக்காவல் பகுதியெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ப்ராடக்ட் தேவைப்படுறாங்க, கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அது மூலயமா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது மஞ்சள் மால்ட்டுங்க. இது மஞ்சள் மால்ட்டு சளி பிடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி மஞ்சள் போட்டு மால்ட்டு கொடுத்தாங்கன்னாக்கா சளி வரவெல்லாம் சரியாயிரும். இது வல்லார மால்ட்டு. படிப்பு திறன் கம்மியாக இருக்கிறவங்க இந்த வல்லார மால்ட்டை அடிக்கடி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னாக்கா படிப்பு திறன் அதிகமாகி குழந்தைங்க நல்லா படிக்கும். இது கற்றாழை மால்ட்டு. ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு அவங்களுக்கு குளிர்ச்சியாக உடம்பு குளிர்ச்சி தர்றதுக்காக இந்த கற்றாழை மால்ட்டு போட்டிருக்கோம். இதுவும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இது ராகி சாக்கோ மால்ட்டு. இது சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் சுடுதண்ணிலையும் சரி பால்லையும் சரி போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தா இந்த ஹெல்த்தியாக நல்லா படிப்பு நல்லா இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. இது ஆடாதோட மால்ட்டு. இது ஆடாதோட மால்ட்டு எல்லாருமே கசக்கும். இது சளிக்கு நல்லது. இது குழந்தைங்களுக்கு மால்ட்டாகவே நாங்கள் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் கொடுத்து பாருங்கள், குழந்தைங்களுக்கு சளி சரியாயிரும், எந்த பிரச்சனையும் வராது. இது கருப்பு கவுனி கஞ்சி. இது சுகர் உள்ளவங்க இந்த மாதிரி இதை ஹெல்த்தியாக ஃபுட்டாக எடுத்துக்கலாம். நானும் பாலுக்கு போயிட்டு டெய்லி ஒரு 2 டம்ளர் சாப்பிட்டுட்ருக்கேன். நல்லா உங்களுக்கு நல்லா தூக்கமாக வரும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், பசி நல்லா எடுக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது நாங்கள் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு தயார் பண்ணது ஏபிசி மால்ட்டு. இதுவும் நல்லா கொடுத்துட்ருக்கோம். இதை வயசானவங்களுக்கும் முடியாதவங்களுக்கும் கொடுத்துட்ருக்கோம். குழந்தைங்களுக்கும் இதை இப்போ சாப்பிடாத குழந்தைங்களுக்கும் இதை கொடுத்துட்ருக்கோம். இதை சாப்பிட்டாக்க அந்த எனர்ஜி டீ காஃபிக்கு பதில் இதை சாப்பிட்டு நல்லா எனர்ஜியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவைப்படுறவங்க கமலாமாவை தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவாங்க. தேவைப்படுறவங்க அவங்ககிட்ட வாங்கி பயன்பெற்றுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி நிறையா குழந்தைங்களுக்கு அவங்க கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னாங்க. குழந்தைங்கள வச்சுருக்கவங்க தேவைப்படுறவங்க அவங்ககிட்ட ஒரு முறை வாங்கி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூஸாக நீங்கள் வாங்கிக்கலாம்.